வணக்கம். யார் சொல்லியும் நான் தாவேகாவில் இணையவில்லை என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். அமித்ஷா கூறித்தான் தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்ததாக துணை முதல்வர் உதயநிதி கூறிய நிலையில் அவர் இந்த பதிலை அளித்திருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆட்சிதான் தூய்மையான ஆட்சி, அதனால்தான் அவர்கள் மீண்டும் வென்றனர். எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கூட்டம் கூட்டப்பட்டது என எனக்கு தெரியும். யார் சொல்லியும் தாவேகாவில் நான் இணையவில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கூட்டம் கூட்டப்பட்டது என தெரியும் என்று தற்பொழுது மீண்டும் அவர் தெரிவித்திருக்கிறார். நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். அதேபோன்று தற்பொழுது அவர் அணி மாறியிருந்தாலும் அவர் எங்கிருந்தாலும் வாழ்க என்றும், அதே போன்று அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் யாருடைய புகைப்படம் வைக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். தற்பொழுது எந்த கட்சியில் அவர் இணைந்திருக்கிறார் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, மக்கள் அவருக்கு தகுந்த பதிலடியை கொடுப்பார்கள் என்று அவர் பேசியிருந்தார். அதே போன்று தற்பொழுது அமித்ஷா கூறியதன் அடிப்படையில் வேறொரு அணியில் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்திருக்கிறார். அதை எந்த அணி என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை வேண்டியதில்லை என்று உதயநிதி அவர்களும் பேசியிருந்தார். தற்பொழுது இருவருக்குமே தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். யார் சொல்லியும் தாவேகாவில் நான் இணையவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி கூட்டம் கூட்டப்பட்டது என்பது எனக்கு தெரியும். அனைத்து விஷயங்களையும் நான் இப்பொழுது பேச முடியாது, நேரம் வரும்போது நான் கூறுகிறேன் என்று அவர் செய்தியாளர்களிடம் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது.